ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலாய் நாங்கள் காத்து நிற்கிறோமே. நிச்சயமாய் தெய்வ வசனம் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை தைரியப்படுத்துகிறது, எங்களை நிச்சயமாக பலப்படுத்தும். அவருடைய வார்த்தையினால் நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுவோம். தேவன் தாமே தம்முடைய ஜீவனுள்ள வசனத்தினாலே எங்களை ஆற்றி, எங்களை தேற்றி, எங்களை சமாதானப்படுத்தி எப்பொழுதும் தம்முடைய கரத்தினால் நம்மை தாங்குகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். இந்த நாளில் ஒரு அழகான தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானம் பண்ணுவோமா? எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று சொல்லப்படுகிறது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் எங்களோடு இருக்கிறது மட்டுமல்ல, எங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை நான் கண்ணோக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான தெய்வம். அவர் இப்படியாக எங்களோடு பேசுகிறது எவ்வளவு மேன்மையானது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தூரமாய் அல்ல, உங்கள் பட்சமாய், உங்கள் நெருக்கமாய் நான் உங்களோடு இருந்து உங்களை நான் கண்ணோக்குவேன் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பாருங்க, நம்மளை விசாரிக்க யாருண்டு, நம்மை தேற்ற யாருண்டு, நம்மோடு உறவாட யாருண்டு, நம்மோடு ஒரு பேச்சுக்கு கூட யாருமே இல்லை என்று சொல்லி திகைக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய வார்த்தை என்னையும் உங்களையும் அதிகமாய் அங்கே தேற்றுகிறதா இருக்கிறது. நான் உங்கள் பட்சத்தில் இருந்து நான் உங்களை கண்ணோக்குவேன். அப்படி என நான் உங்களை கவனித்து கொண்டே இருக்கிறேன். நான் உங்களை மிகவும் அங்கே உன்னிப்பாகவும் அவதானமாகவும் கருத்தாகவும் நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்குரிய எல்லா காரியங்களையும் நான் பார்த்துக்கொள்வேன் என்று சொல்வது போன்று ஒரு தைரியத்தை கொடுக்கிற ஒரு தேவ வசனமாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்கள் அங்கே தேவனால் நடத்தப்பட்டு எகிப்தில் இருந்து அங்கே கானான் நோக்கின அவருடைய பயணத்திலே பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான சோர்வுகள், பலவிதமான வேதனைகள், குறைவுகள் அவர்கள் சந்தித்தது உண்டுதான். ஆனால் அவர்கள் தெய்வத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு வினாடியிலும் தேவன் அவர்களுக்கு அங்கே மகிமையான அற்புதங்களை செய்து தான் ஆண்டவர் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையிலே நிரூபித்து கொண்டிருந்ததை நாங்கள் வேதத்துக்கூடாக வாசித்து அறிய முடிகிறது. என் அன்பு பிள்ளையை, இன்றைக்கும் அதே தேவன் என்னையும் உங்களையும் அழைத்த ஆண்டவர் தானே எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் பட்சமாய் எங்கள் அருகில் இருந்து எங்களுக்குள் இருந்து எங்களை நடத்துகிறவர் மட்டுமன்றி எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் கண்ணோக்கிறவராய் இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் சந்தித்த துயரங்கள், சந்தித்த துன்பங்கள், வேதனைகள், குறைவுகள் நடுவிலே யார் எங்களுக்கு உதவி செய்வது என்று சொல்லி நாம் கலங்கி போய் நிற்கிற அந்த சூழ்நிலையிலே நம்முடைய தேவன் நம் பட்சமாய் இருந்து எங்களை கண்ணோக்கி பார்த்து சொல்லுகிறார், நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு தைரியம் கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நீங்கள் நானும் நாம் இருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து நம்முடைய தேவனை சார்ந்து கொள்ளுவோமா? அவரை பற்றி கொள்ளுவோமா? அப்பா, எங்களுக்கு உண்மை அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை, உண்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு கதி இல்லை என்று சொல்லி நாம் அவரை தேடுகிற பொழுது நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் தான், அது புடமிடப்படும் தான். நாங்கள் புடமிடப்பட்ட பின்பு சுத்த பொன்களாய் நாங்கள் திகழ்வோம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. பிரியமான பிள்ளையே, எதை குறித்து இந்த காலையிலே கலங்கி கொண்டிருக்கிறீங்க? நல்ல தொழில் இல்லை என்று சொல்லி இருக்கிறீங்களா? நான் படித்தும் எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை என்று சொல்லி மிக மன வேதனையோடு காணப்படுறீங்களா? கலங்காதிருங்கள், தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். ஒருவேளை ஐயோ, என் பிள்ளையை கரை சேர்க்க முடியாமல் என் பிள்ளையுடைய வாழ்க்கை செழிப்பில்லாமல் போய்விட்டதே, ஐயோ, நான் திருமணம் கட்டி கொடுத்தவனும் என் பிள்ளையை கைவிட்டு விட்டார், என் பிள்ளை எனக்கு பாரமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ரொம்ப துயரத்தோடு காணப்படுகிற என் அன்பு தாயை, உன்னோடு தேவன் பேசுகிறார். நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், நான் கண்ணோக்கி கொண்டிருக்கிறேன், உனக்கு நியாயம் செய்வேன், உனக்கு உதவி செய்வேன் என்பதை போல இந்த வார்த்தை எங்களை தைரியப்படுத்துகிறது. அன்பு தாயே, உன் பிள்ளையை குறித்து கவலைப்படாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் அங்கே ஏங்கி தவிக்கிறதை தெய்வம் காண்கிறார். பிரியமானவர்களே, வியாதியின் கொடுகுரத்தினால் ஒரு வேளை நீங்கள் வைத்திய சாலையிலே இருக்கிறவர்களாக இருக்கலாம், அங்கே பயங்கரமான உங்கள் வியாதி படுக்கையிலே நீங்கள் துடித்து கொண்டு இருக்கலாம். அந்த இடத்தில் இருந்து சொல்லுங்கள், என் பட்சமாக இருக்கிறவரே, என்னை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவரே, தண்ணீர் இல்லாத பொழுது தண்ணீரை கொடுத்தீரே, ஆகாரம் இல்லாத பொழுது ஆகாரத்தை கொடுத்தீரே. அவர்களுடைய வஸ்திரங்கள் பழுதாகவும் இல்லை, அவர்களுடைய பாதரட்சைகள் தேய்ந்து போகவும் இல்லை. அவ்வளவு பக்குவமாயும் மக்களை நடத்த முடியுமானால் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லி உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ளத்தக்கதாய் தெய்வத்தை நோக்கி பாருங்கள். இந்த நாளில் ஒரு அற்புதம் உங்களுக்காக காத்திருக்கிறது. காலையிலே
கர்த்தருடைய வசனம் உங்களை உயிர்ப்பித்து நிச்சயமாய் கண்ணோக்கி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறது. பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் அந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் இன்றைக்கு மாறாதவராய் இருக்கிறார். மனிதன் வாக்கு கொடுப்பான், அவன் மாறி விடுவான், மறந்து விடுவான். ஆனால் வாக்கு மாறாதவர், வாக்கிலே உண்மை உள்ளவர், வாக்கிலே முரண்பாடற்றவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற கடவுளாய் இருக்கிறார். தம்பி, தங்கச்சி, அன்பு தாயே, தகப்பனே, நீ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த வசனம் உங்களை நிச்சயமாய் அது கட்டி கொடுக்க போகிறது. உங்களோட வாழ்க்கையிலே தட்டி விட போகிறது. உங்களோட வாழ்க்கையிலே மீள எழுந்து நிற்கும்படி உங்களுக்குள்ளே ஒரு பலனை கொடுக்க போகிறது. எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீங்க? தேவன் இதை நிச்சயமாய் என் வாழ்க்கையிலே செய்வார் என்று சொல்லி எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமுள்ள பாத்திரங்களாய் இருக்கிறீங்க? நான் உங்களுக்காக இங்கே ஜெபம் பண்ணட்டுமா? ஜெபத்தோடு கூட தேவ சமூகத்திலே இங்கே விசுவாசத்தை தளர விடாதபடி உற்சாகமாயிருங்கள். நான் உங்களுக்காக மன்றாடட்டும். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நாங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று சொன்னவரே, என் மக்களை கண்ணோக்கி பார்த்து இவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்வீங்களாக நாதா, ஒரு அதிசயம் செய்வீங்களாக, இவருடைய பிரச்சனைகளில் ஒரு தீர்வு உண்டாவதாக, கலக்கங்களும் கண்ணீர்களும் மாறுவதாக, ஒரு அற்புதம் நடக்கட்டுக்கும். என் தேவன் நீங்கள் பொறுப்படுத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி எல்லாவற்றையும் உடைய கரங்களுக்குள்ளே தந்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே தாழ்மையோடு செபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. குட் பிளஸ் யூ.